உங்க கட்சியில அண்ணாமலைக்கு எதிரான பனிப்போர் பெருசாவே இருக்கு சார். தலைவருக்கு எதிரான பனிப்போர் பெருசாவே இருக்கு சார். தலைவர் பதவியில இருந்து இறங்குவாரான்னு தவம் கிடக்குறாங்களாமே உங்க கட்சியில. அதாவது நீங்க தலைமைக்கான போட்டியில நிறைய பேர் இருக்காங்கிறது முதல்லயே நான் சொன்னது அதுதான். அது பனிப்போருக்கு 2 சொல்லி நகரம் போடாதீங்க, 3 சொல்லி நகரம் போடுங்க. பனிப்போர் இது வேலை செய்யறதுக்கு எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறார்கள். சரி, பணியாற்றுவதற்கான போர் பனிப்போர் என்றால். அதனால இது மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு அவரை வீழ்த்தணுங்கிறதுக்காக இல்ல, எல்லாரும் வளர்க்கணுங்கிறதுக்கான தன்னார்வம். கிராமத்து பாஷையிலே சொன்னா மக்களுக்கு புரியும். அண்ணன் எப்ப போவான், திண்ணை எப்ப காலி ஆகுன்ற மாதிரி அண்ணாமலை எப்ப போவாரு, நமக்கு எப்ப சீட்டு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்காமே சார் உங்க கட்சியில. அதாவது எந்த கட்சியில இல்லங்கிறீங்க, எந்த கட்சியில இல்ல, உங்க கட்சியில ரொம்ப பெருசா இருக்குன்றாங்க. ஆமா, எங்க கட்சி வளர்ந்து கொண்டு இருக்கிறது, மிக வேகமாக வளர்ந்து விட்டதுன்னு சொல்லி. சத்தியமூர்த்தி பவன்ல தான் கோஷ்டி இருக்கும், பிஜேபியில பெரிய கோஷ்டி இருக்கு, தவிர்க்க முடியாதுங்க. அதாவது எந்த தேசிய கட்சியில் மத்திய தலைமை மூலம் ஒரு தலைவர் உருவாக்கப்படுகிறாரோ அந்த கட்சிகள்ல இந்த சிக்கல் இருக்கத்தான் செய்யும். அத நேர்மையா நான் பேசுறேன், எந்த மறைமுகமும் இல்லாம பேசுறேன். எப்ப மத்திய தலைமை மூலம் தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்களோ அது போன்ற கட்சிகள், இப்ப இந்த பிரச்சனை உங்களுக்கு திமுக வரவே போறதில்ல, அதிமுக வர போறதில்ல.